இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. ஏற்றி வைக்கும்படி சட்டப்பேரவை தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அணிகளின் தலைவர்கள் இப்பொழுது அனைவரும் தமிழ் தாய் வாழ்த்துக்காக எழுந்து நிற்போம். நீராறும் கடலுறுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வத கண்டமிதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே அனைவரும் நின்று கொண்டே தமிழர் தொழில் வணிக வேளாண் திருமன்ற வாழ்த்தினை நாம் இப்பொழுது உறுப்பினர்கள் மட்டும் நெஞ்சில் கை வைத்து சொல்வோம். தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தமிழருக்கான வரலாற்று பேரமைப்பு. இப்பேரமைப்பின் உறுப்பினர் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். புது யுகத்தில் புத்தெழுச்சியுடன் ஒன்றுபட்டு செயலாற்றிட நாங்கள் உறுதி பூண்டு நிற்கிறோம். எங்களில் ஒருவரின் வெற்றி யாவரதும் வெற்றி. எங்களில் ஒருவரின் வெற்றி யாவரதும் வெற்றி. எங்களில் ஒருவரின் இடர் யாவரதும் இடர். எங்களில் ஒருவரின் இடர் யாவரதும் இடர். எந்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எப்போதும் நண்பர்களாய் நடப்போம். பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை விட அதிக வாய்ப்புகளை சக தோழர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அதில் பெருமிதமும் மன நிறைவும் கொள்வதே எங்களால் உலகிற்கும் தமிழரிடையே பேரமைப்பை விரிவு செய்து உலகத்தின் மாபெரும் மக்களிடமாக மீண்டும் நாங்கள் எழுவோம். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இன
புகழும் தரும். மனநலம் நன்மைக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். நன்றி. அனைவரும் அமர்வோம். இப்பொழுது இந்த பெருமந்தத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் சொத்து புதுக்கோட்டையில் இருந்து வந்து சென்னையில் சிறப்பாக தொழில் செய்கின்ற நம் இளங்கோவன் அவர்கள் தான் இந்த அமைப்பினுடைய தலைவராகவும் செயல்பட்டார். பெரும் உழைப்பு. கடந்த 6 மாத காலம் நான் சொன்னதை போல ஃபாதர் மைக் பிடிச்சு பேசுகிறார். ஆனால் ஃபாதருடைய மாநாடு அல்ல. இந்த அமைப்பு இப்பொழுது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது, நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்புரை நல்குவார் திரு இளங்கோவன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழர் தொழில் வணிக வளர்ச்சி மன்றத்தின் முதல் வணிக மாநாட்டிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் இந்த சட்டப்பேரவையின் மாண்புமிகு சபாநாயகர் மரியாதை அண்ணன் ஜே.சி. பிரபா அவர்கள் கரமொழியிலும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். நிறைய பார்த்துருக்கீங்க. நம்ம வந்து சீட்டாஸ் பத்தியே பேசிட்டு இருக்கோம். நிறைய அமைப்புகள் எழுபது ரைஸ் அமைப்பு இருக்கு, டிடிபிள்யூ இருக்கு. இணைந்து செய்தால் நூற்றுக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில்கள் பயன்பெறும். எனவே இந்த ஏற்பாட்டினை உடனடியாக செய்திடுமாறு இந்த மாநாடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, இந்தியா உலகின் பல்வேறு நாடுகளுடன் சுதந்திர வணிக ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தங்கள் செய்து வருகிறது. இதனால் நம்மவர்களின் உற்பத்தி மற்றும் சேவைகள் உலக சந்தைக்குள் நுழையும் வாய்ப்புகள் விரிகின்றன. ஆனால் இதனை நெறி செய்து வழிகாட்டி துணை நிற்க வலிமையான அலுவலகங்கள் இல்லை. அத்தகைய அலுவலகங்களை சென்னை, திருப்பூர், கோவை, ஓசூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட நகரங்களிலும் இந்தியா சுதந்திர வணிக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள அனைத்து நாடுகளிலும் அமைத்து தமிழக ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும்படி தமிழக அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தமிழர் உற்பத்தி பொருட்களையும் சேவைகளையும் நிறுவனங்களையும் ஆதரிக்கும் கூட்டுறவு மனநிலை, கோஆபரேட்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் மைண்ட் செட் உலகத் தமிழரிடையே உருவாகி வலுப்பெற்றால் தமிழரிடையே கூட்டுறவு பண்பாட்டு எழுச்சியும் ஒத்துழைப்பால் நிகழும் தொழில் வணிக வளர்ச்சியும் சாத்தியமாகும். இத்திசையில் இணைந்த முயற்சிகள் மேற்கொண்டிட உலகத் தமிழ் அமைப்புகளை, சங்கங்களை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கின்ற அதே வேளை தமிழக அரசினுடைய அயலகத் தமிழருக்கான அலுவலகம் இதனை முனைப்புடன் செய்யுமாறும் இந்த மாநாடு கரவொலியுடன் கேட்டுக்கொள்கிறது. கடைசி வேண்டுதலாக உலகத் தமிழர்களை சாதி, மத, அரசியல் கடந்து இணைக்கும் நோக்குடனும் 21ஆம் நூற்றாண்டில் தமிழர் உயர்வுக்கான பன்முக வழிகாட்டுதலுக்கான மையமாகவும் தமிழூர் என்ற கனவு திட்டம் நம் அமைப்புகளால் முன்வைக்கப்படுகிறது. திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் தமிழூர் உருவாக்கப்படும். தமிழர் பண்பாட்டு கோட்டமும் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதற்கான வாழ்வு மற்றும் பசுமை பொருளாதார பெருவிழாகவும் இங்கு கட்டமைக்கப்படும். இந்த மாநாட்டில் இப்பெருந்திட்டம் அதிகாரப்பூர்வமாக உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கும் தமிழக அரசினுடைய கரம் பெற்றுதலையும் ஆதரவினையும் பெரும் கரவொலியோடு கேட்டுக்கொண்டு மாநாட்டு திறப்புரை தரும்படி உங்கள் கரவொலியோடு அவைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் நியூஸ் தமிழ் கீழே இருப்பா. நியூஸ் தமிழ் யார் பார்க்கணும்? நியூஸ் முகமை தெரியலடா, முகமை தெரியலண்ணா. கலந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு புதிய அரசு, மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிற ஒரு அரசு, ஒரு தொழில் புரட்சியை, அமைதி புரட்சியை, மறுமலர்ச்சி செல்போன் தட்டி விட்டோன்னா கோச்சிக்காதீங்க, சைடில் வந்துடுங்க, நடுவில் வருது இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பல அறிவிப்புகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே குமார் சார் மக்கள் எதிர்பார்க்கிற, மக்கள் விரும்புகிற மாற்றங்களை செய்வதற்கு முனைப்போடு விரல் நொடியில் தூரங்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு தயாராக இருப்பதை நாம் பார்த்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாட்டில் பல கோரிக்கைகளை மாற்றங்கள் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்
அவரின் மேலான கவனத்திற்கு எல்லாம் எடுத்து செல்லப்படும் என்பதை தமிழ்நாடு எப்போதும் மாணவர்களுக்காகவும் சரி ஜனநாயகம் படத்தை பார்த்து மழுங்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் மட்டுமல்ல மாணவர்களோட போராட்டங்கள் வைக்கிறாங்க. நேற்று நீங்க படம் பார்த்துருந்தீங்க, இன்னைக்கு கூட இந்தியா முழுக்க அனைவரும் பார்க்க வேண்டிய படம் சொல்லி இந்த மாணவருடைய போராட்ட உணர்வை படம் பார்க்க வச்சு மழுங்கடிச்சா போராட்ட காலத்தினுடைய மாணவர்களே குற்றம் சாட்டுறாங்க. பொது வெளியாக மாணவர்களுடைய போராட்டம் படத்திற்கு எந்த சம்பவம் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மாணவர்களுடைய வேலை யாரும் மூளை தடவை செய்கிற படம் வார்த்தையின் மூலமாக செல்லுகிற பாதை திசை திருப்புகிற முயற்சியில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பது நான் கிடையாது. தாவேக்கா வந்து நீட்டுக்கு எதிராக நிலைப்பாடு கட்சி நீட்டுக்கு எதிராக தீர்மானம் ஆனா இந்த முறை நீட்டுக்கு அப்படிதான் நீங்க நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன? அன்பான வேண்டுகோள், பத்திரிகையின் நிருபர்களை பலர் சந்திக்க தவிர்ப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற போது இந்த நிகழ்ச்சியை ஒட்டிய கேள்விகளை கொடுத்தால் நிகழ்ச்சி நடத்துக்கு பயன்படுவதாக இருக்கும். வேறு வேறு நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து என்னென்ன மாதிரியான இப்போ வந்து தமிழ் மாநாடு நடத்தப்படும் இவங்களுடைய கோரிக்கை என்ன வைக்க போறீங்க? என்ன விளக்கமாக கவனத்துக்கு இடையெல்லாம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறார். வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை அரசு போட்டு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். விரிவான விளக்கங்களும் வேண்டும். கவனத்தில் கொண்டு அமைப்பின் சார்பில் முதலமைச்சர் நேரம் கேட்பதாக இருக்கிறார். நேரம் தரப்படுகிற போது அவையெல்லாம் விரிவாக தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் நடத்துகின்ற உலகத் தமிழர் தொழில் வணிக மாநாடு இன்றும் நாளையும் ஹில்டன் விடுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளினுடைய தொடக்க விழாவிற்கு மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தலைமையேற்றார்கள். அந்த அவையில் தமிழக அரசிற்கு இந்த மாநாடு 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. முக்கியமாக அரசு சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் வாங்கப்படுகின்ற பொருட்கள் 70% தமிழகத்தினுடைய சிறு குறு தொழில் முனைவோரிடமிருந்து வாங்கப்பட வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க வருகின்ற பொழுது ஒரு முக்கிய நிபந்தனையாக இந்த வெண்டாஸ் ஒரு பெரிய நிறுவனம் 100க்கும் மேலான சிறு குறு மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதனால அந்த வெண்டாஸுக்கு நம்ம ஊர்ல உள்ள தமிழ் சார்ந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள் வருகிற போது நிபந்தனையாகவே வைக்க வேண்டும் அப்படின்னு நாம இதுல கேட்டிருக்கிறோம். இன்னொன்னு, இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நிறைய நாடுகளோட செய்திருக்குது. அது ஏற்றுமதி வாய்ப்புகளை பெரிதாக திறக்கிறது. ஆனால் அதை ஒழுங்கமைவு செய்வதற்கு அலுவலகங்கள் இங்க நமக்கு கிடையாது. அதனால ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நம்முடைய தமிழக அரசு ஒரு அலுவலகம் வைக்கணும். இங்க கூட வந்து கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் இந்த ஏற்றுமதி இறக்குமதியை பெசிலிட்டேட் பண்றதுக்கு அலுவலகங்கள் திறக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 10 முக்கிய கோரிக்கைகள். மிக முக்கியமாக நமது அமைப்பு தமிழூர் என்கின்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறது. 3 சங்கங்கள் முன்னர் நடந்தது. 4வது சங்கம் 1900 ஆண்டு பாண்டித்துரை தேவர் அவர்கள் மதுரையிலே தொடங்கினார்கள். 3 சங்கங்கள் வென்றன. 4வது சங்கம் ஜொலிக்காமல் போனதற்கு காரணம் 3 சங்கங்களும் அறிவு சமூகமும் அரசு அதிகார சமூகமும் இணைந்து நடத்தியவை. 4ஆம் சங்கத்திற்கு அரசு அதிகார சமூகத்தினுடைய ஆதரவு இல்லாததால் அது ஜொலிக்க முடியாமல் போயிற்று. எனவே எங்கள் அமைப்பு நம்புகிறது,
கட்சி வேறு, அரசு வேறு. அரசு என்பது எல்லோருக்கும் உரியது, கட்சி அவரவர் விருப்பம். ஆனால் அரசு என்பது எல்லா மக்களுக்கும் உரியது என்கின்ற வகையில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசோடு இணங்கி செயல்படுவது என்பது எங்கள் இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கிய கோட்பாடாக இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் சங்கம் என்பது ஏற்கனவே மதுரையில் நாங்கள் ஒரு உரையாடலாக தொடங்கினோம். திருநெல்வேலிக்கும் திருக்குற்றாலத்திற்கும் இடையில் அந்த அரங்கு வரும் என்பதை எமது அமைப்பு முன்னெடுக்கிறது. அரசுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறது. இன்னொன்று, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும் என்றால் சிறு குறு தொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஒரு 30% இளைஞர்களாவது நிலம் சார்ந்த, வேளாண்மை சார்ந்த ஒரு வழிகளை நாம் தேட முடியும் என்கின்ற வகையில் மெத்த படிப்போம், ஆனால் நிலத்தோடும் வாழ வருவோம். நிலம் சார்ந்தும் இன்னும் ஏஐ யூஸ் பண்ணி, ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி வருமானம் தரக்கூடிய வழிகளை நாம் கண்டறியலாம். அந்த வகையில் எங்கள் அமைப்பு என்பது பெரியது சிறப்பு, சிறியதும் அழகே அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்குது. 5000 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிற நிறுவனங்கள் ரொம்ப பெருசு, சிறப்பு. ஆனால் 5 பேர் 10 பேருக்கு வேலை தரக்கூடிய கிராமப்புற ஒரு முற்போக்கான நிலம் சார்ந்த, வேளாண்மை சார்ந்த, வாழ்வு சார்ந்த, பண்பாடு சார்ந்த தொழில் முனைதல் என்பது சாத்தியம் என்பதை அந்த தமிழூரில் நாங்கள் முன்னுதாரணமாக கட்டமைக்கின்றோம். தமிழ் சமூகத்தையும் குறிப்பாக ஊடகங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் சொல்கிறோம், இன்று நகர்ப்புறம் சார்ந்த தொழில் முனைதல் அல்ல, லோக்கல் ரிசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். உங்கள் இடத்தில் என்னென்ன வளங்கள், இயற்கை வளங்கள், மனித வளங்கள், கலை பண்பாட்டு வளங்கள், பாரம்பரிய வளங்கள், அது வைத்தியம், மர்மம் எதுவாக இருக்கலாம், இவற்றை சார்ந்தும் தொழில் முனைதல் நடக்க வேண்டும் என்பதுதான் லோக்கல் ரிசோர்சஸ் பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், சிறியதும் அழகு என்ற கொண்டாட்டம். இப்படிப்பட்ட பல முற்போக்கான சிந்தனைகளோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஊக்கம் தருகின்ற தமிழகத்தினுடைய ஊடகத்துறை அன்பர்களுக்கு நான் மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். ஒருங்கிணைக்கின்ற சமுத்திரா செந்தில் அவர் ஒருங்கிணைப்பில் வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே நன்றி. இந்த சிறியதும் அழகு என்பதையும் நீங்கள் அந்தந்த லோக்கல் ஏரியாலேயே ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தாச்சுன்னா நகர்ப்புறங்கள் நெரிசலும் நெருக்கடியும் ஆக வேண்டிய தேவையில்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நவம்பர் 12, 13, 14 நாட்களில் துபாய் நகரில் அனைத்துலக பெரும் மாநாடு நடைபெறும். 45 நாடுகளின் தமிழ் தொழிலதிபர்கள் கலந்து கொள்வார்கள். கிராமப்புற தொழில் முனைதலை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு 100 கோடி அளவுக்கான நிதி திட்டத்தையும் அறிவிக்க இருக்கின்றார்கள். இந்த திட்டங்களையும் அரசோடு இணைந்து, பொது சமூகத்தோடு இணைந்து செயல்படுத்த விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூட் கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.